சின்ன வயசுல நான் 60களிலேருந்து தெரியும். அவர் எப்போ பிறந்தான்னு தெரியாது, சும்மா ஒரு தோராயமாக தான் சொல்லிட்டேன். அதாவது அந்த அளவுக்கு எங்களுக்கு முதல் உரிமை இருப்பதாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது நான் வந்து ஒரு 16 வயது பையனாக எனக்கு நினைவும் ஒரு சுயமரியாதையும் வளர்ந்து விட்ட நேரத்தில் என்னை ஒரு முழு ஆண்மகனாக மதித்த முதல் பெரியவர்களில் இவரும் ஒருத்தர். நீங்க மறு என்னடா தம்பி அவனுக்கு என்ன நடிக்க வந்திருக்கியான்னு கேட்டதில்லை அவர். நீங்க மறு அவர் அந்த பணிவு நான் அதை சரவணன் சார் அவர்களிடம் பார்த்திருக்கிறேன். களத்தூர் கண்டம் பையன் வந்து மறுபடியும் நடிக்க வந்திருக்காருன்ட்டு வாப்பா கமல்னு கூட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு இவர் மாதிரி நாமளும் மரியாதையாக நடந்துக்கணும்னு பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, நடிகர்களுக்கு கூட தோணும். வீடு தேடி வந்து என்னை கூட்டிகிட்டு போய் இங்கே போனால் நல்லா இருக்கும், நீங்கள் போய் நேரம் பாருங்கிற அறிவுரை சொல்வதிலேருந்து இப்படியெல்லாம் பேட்டி கொடுக்காதீங்க, கொஞ்சம் பேர் கெட்டு போயிடுங்கிற விமர்சனம் சொல்வது முதல் எதையுமே வலிக்காமல் சிரிச்சுக்கிட்டு சொல்வார். அவர் எவ்வளோ பேர் மதித்தாங்கள் என்பதற்கு ஒரு மூல உதாரணமாக நான் சொல்ல நினைப்பது திரு கேபி அவர்களுடைய 80வது பிறந்த நாளும் போது நாங்கள்லாம் போயிருந்தோம். ஒரு படபடப்பாகவே இருந்தார் அவர். என்ன சார் ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் பிபி கிபி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா ஆனந்தர் வந்துட்டார் அப்படின்றாரு. எதுக்கு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனை பார்த்து இவ்வளோ சந்தோஷப்படுறாரு இவர் அப்படின்னு. எனக்கு 80 வயசு ஆச்சு, என்னை விட ஒரு வயசாவது மூத்த ஒரு ஆள் கிடைச்சா காலில் விழுகணும் அப்படின்ட்டு எனக்கே வியப்பாக இருந்தது. அப்படியே சாஷ்டாங்கமாக ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் காலில் நாங்கள்லாம் விழுந்து வணங்குற ஆள் விழுந்து வணங்குவதை பார்த்தபோது கண் கலங்கி விட்டேன் நான். இவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஓரளவு கொடுத்தோம்னா கூட அவர் எதை ரொம்ப பெருசா மதிச்சாரோ அதை நம்ம சரியா பாதுகாக்க தவறிட்டோம். அவருடைய பொக்கிஷம் என்று அவர் நினைத்தது அவருடைய குழந்தைகளுக்கு அடுத்தபடியாக அவர் நினைத்து கொண்டிருந்தது அவருடைய பொக்கிஷம், அவர் சேர்த்து வச்சிருந்த விஷயங்கள். அது எங்க போச்சுன்னு கேட்டேன் அப்படின்னாரு. அது பற்றி கூட கவலை இல்லை. அதை அவர் வந்து தமிழ் திரையுலகில் ஆர்கைவிங் பொறுத்தவரையிலும் ஒரு ஊவேசா அவர் தேடி தேடி போய் வச்சிருந்தாரு. பல பேர் சொல்லிட்டாங்க, நான்லாம் வந்து ஆர்கைவிங் முக்கியங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிட்டு சென்ட்ரல் ஆர்கைவுடன் நான் என்று தொடர்பு வச்சிருக்கேன்னா அதற்கு மூலவாதியார் வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் தான். ஒரு டீசன்சிக்கு பேர் போனவர். அவரை வந்து எல்லா விதத்துக்கும் நீங்கள் பத்திரிகையாளர்கள் முன்னோடியாக கொள்வது பத்திரிகை உலகையே மேம்படுத்தும். கடைசியாக இந்த இடத்துல தான் அவர்களோட ஒரு விழா. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு, பாருங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. அவர் விட்டுட்டு போயிருக்கிறது வந்து பெரும் பொக்கிஷம். இன்னைக்கு நான் வந்து 10 லட்சம் ரூபா கொடுத்தேன்னா என்னை பற்றி அவர் சேகரித்த விஷயங்கள் கிடைக்குமா சொல்ல முடியாது. ஒவ்வொருவரை பற்றியும் அப்படி சேகரித்து வைத்திருந்த பல விஷயங்கள் இன்னைக்கு எங்க போச்சுன்னு தெரியல. பரவாயில்ல, மற்ற பத்திரிகைக்காரர்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கினீங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுட்டு திருப்பி அந்த ஒரு பாக்ஸில் போட்டீங்கன்னா மறுபடியும் சேர்ந்துடும். ஏன்னா நான் வச்சிருக்கேன் அந்த மாதிரி அவர் என்கிட்ட கொடுத்த பல படங்கள். நீங்க அதை செஞ்சு அவர் ஆசைப்பட்ட அந்த ஒரு எக்ஸிபிஷனை அவர் இல்லாத போது இவர் நடத்தட்டும். மிக முக்கியமானவர் இது. இப்ப தெரியாது, இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல நமக்கு ஒரு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் தேவை. இந்த ஒரு வேலை காலியாக இருக்கிறது. யாராவது அந்த அளவு பண்புள்ள ஒரு இளைஞர் கிடைக்கிறது கஷ்டம், பட் முயற்சி பண்ணலாம். அந்த ஒரு பொறுப்பை ஒருவர் ஏற்றுக்கொள்ளலாம். அது வந்து நீங்க ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவருக்கு அந்த அளவுக்கு பெருத்த மனசோடு இல்லாமல் சம்பளம் வாங்கிட்டே கூட செய்யலாம். அது அவர் சும்மா இலவசமாக எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருந்தாரு. என்கிட்ட கேட்டது கிடையாது, இத்தனை ஃபோட்டோ கொடுத்துருக்கேனே அதுக்கு ஏதாவது செஞ்சீங்களான்னு ஞாபகப்படுத்துறது கிடையாது. அதனால தான் இவ்வளோ பேரும் சந்தோஷமாக இங்கே வந்திருக்கும். இப்போ கேட்டுக்கிட்டே இருந்தார், அவசரமாக வேலை இருக்கா, போகணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமான்னு. இருக்கு, இருந்தாலும் இங்கே கடமைப்பட்டிருக்கோம் இங்கே இருக்கிறதுக்குன்னு சொன்னார்.
அதனால தான் யாருமே நாங்கள் அந்த பொன்னாடை போத்துனது வந்து நாங்கள் இதை வந்து பெருமைப்படுத்திட்டதா அவங்க சொல்ற மாதிரி இருக்கோம். நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறோம். நாங்கள் நன்றி உள்ளவர்கள் என்பதை காட்டிக்கொள்ள கிடைத்த வாய்ப்பாக இதை நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் இன்னும் நிறைய பேர் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. இந்த மாதிரி இருக்க முடியுமா முடியாதுங்க என்று மனசு மாறிடாதுங்க, முடியும். இவரே ஒரு உதாரணம். அண்ட் ஆர்கைவிங்க கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கங்க. நான் வந்து ஆகக்கூடிய பணியும் அச்சீவபிள் கோல்ஸை பற்றியும் தான் நான் பேசுகிறேன். தயவுசெய்து எல்லாருமே மறுபடியும் ஒரு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுடைய ஸ்பிரிட்டை எப்படியாவது கொண்டு வர பாருங்க. ஆன்மா சாந்தி அடைகிறதெல்லாம் அதெல்லாம் வேறு உலகம், எனக்கு தெரியாத உலகம் அது. ஆனால் அந்த ஸ்பிரிட் போகாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் 59 பேர் தான் இருக்கீங்க. ஆனால் போதும், அந்த அளவு கூட்டம் போதுமானது. தயவுசெய்து நீங்களாம் அதை என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். மற்ற பத்திரிகையாளர்களும் பத்திரிகை சங்க தலைவியும் இங்கே இருக்கிறார்கள். நீங்கள்லாம் கூடி அந்த ஆர்கைவிங்கை வந்து விட்டு போனது, தொலைந்து போனதெல்லாம் சேர்க்க முடியுமா பாருங்கள். உங்களுக்கு அதற்கான என்ன உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு நடிகருமே அதில் ஒரு சொட்டு கொடுக்கலாம். அவங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோவை இனியும் நான் மற்ற தயாரிப்பாளர்களிடமும் நடிகர்களிடமும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இப்போ ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுட்டு உங்களுடைய போஸ்டர்ஸ், உங்களுடைய பத்திரிகை செய்திகள் இதையெல்லாம் நீங்களாவது பாதுகாத்து வைங்க. இதையெல்லாம் எங்களுக்காக பாதுகாத்து கொண்டிருந்த ஒரு பெரியவர் இன்று இல்லை. ஸோ அந்த பொறுப்பும் நம்ம தலையில் கட்டிட்டு போயிட்டார் அவர். அதை நீங்களாம் பார்த்துக்கணும். நன்றி டைமண்ட் பாபு. நீங்கள் மறுபடியும் என் கம்பெனியில் வந்து வேலை செய்கிறத அவரும் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, தொடர்ந்து வேலை செய்யுங்கள். சந்தோஷம்.